ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பூரி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூரியும் அவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருந்துச்சு, மசாலாவும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெள்ளை உளுந்து 2 டீஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நிறம் லைட்டாக மாறும். அந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 நல்ல நீல வாக்கில் நம்ம பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா 1 சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இன்னொன்று, வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துலேருந்துலேருந்து 1 நிமிஷம் போல் வதங்கினா போதும். ஏன்னா நமக்கு குருமா மசாலாவுக்கு அந்த வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் போது நமக்கு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கலை, உங்களுக்கு பார்க்கும்போதே கலர் தெரியும். லைட்டாக மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு மஞ்சள்தூளோட கலர் நல்லா வரும். இப்போது உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். கடலை மாவு தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கலந்து வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு மசாலா திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் காரமாக மசாலா பூரி மசாலா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த பூரி மசாலாக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கல. நமக்கு மசாலான்னு பார்த்தா மஞ்சத்தூள் மட்டும்தான். மஞ்சத்தூள் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம சூப்பராக பூரி மசாலா செம்மையாக இருக்கும். ஏன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் இருக்குது, அதனால் அந்த காரமே பூரி மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்ல காரசாரமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக கரெக்டான பதத்தில் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 கப்பு தண்ணி, இந்த கடலை மாவு சூப்பரான அளவில் செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக மேலோரமாக தூவி விட்டுட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்ச மல்லிக்கீரையை அழகாக மேலோரமாக தூவி விட்டுட்டு கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூரியை சுட்டு எடுத்துடலாம்.
செம்மையான சூப்பரான ஒரு பூரி மசாலா ரெடி பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ கலராக செம்மையாக வந்திருக்குல்ல. பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராகவும் ஈஸியாகவும் இருக்கும். சுட சுட இருக்கிற பூரி எடுத்து அழகாக பிளேட்டில் வச்சுட்டு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து அழகாக பிளேட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணாமல் சாப்பிட்லாம். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே நிஜமாக அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.